தீவிரவாதிகள், அதாவது முஸ்லீம் தீவிரவாதிகள் இங்கு சஹரான் போன்றவர்களுடன் இந்த மென்போக்கு முஸ்லீம்கள் தொடர்பில்லை என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வைத்திருந்தீர்கள். அதை அவ்வாறு இல்லை இல்லை, அப்படி அல்ல. எனக்கு இவருடன் தனிப்பட்ட ரகசிய உடன்பாடு இவருடன் கிடையாது, வெளிப்படுத்தவில்லை. தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகளின் அரசியல் செல்வாக்கு மேல பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நபர்களாகத்தான் சாரானை பார்க்கின்றோம் நாங்கள். அதுவும் இந்த கட்டுவாஞ்சேனை என தொகுதியிலே அந்த கொச்சிக்கடை தேவாலயத்திலே அந்தோனிய தேவாலயத்திலே தமிழ் ஆராதனை இருக்கின்றது, சிங்கள ஆராதனை இருக்கின்றது. அதில் தமிழ் ஆராதனை நேரத்தில் தான் கொண்டு வைக்கிறார்கள். பல இன பல மொழி பல மத நாடு கொண்ட பன்மைத்துவ நாடாக மாற்றம் பெற வேண்டும். அதுதான் உண்மையான சிஸ்டம் சேஞ்ச். எங்கே அவர்கள் அந்த அறகளை சேர்ந்து ஆங்காங்கே சேர்ந்து கொண்ட சில தமிழர்கள் எங்களை பார்த்து வெடித்து பேசினார்கள், எங்களை குறை சொன்னார்கள், விமர்சனம் செய்தார்கள். நீங்கள் தமிழ் மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய எங்களை பார்த்து தமிழ் இனவாதிகள் கூட சொன்னார்கள். சிலர் அவசரப்பட்டு சொன்னார்கள். பார்த்து கொண்டு தான் இருந்தேன், சிரித்தேன், நான் பார்த்தேன், ரசித்தேன், சிரித்தேன், அளவுதான். இன்று அவர்கள் எங்கே கேட்க வரும்? எங்கே? ஏதோ அரகல பூமியிலே, அந்த கிளர்ச்சி பூமியிலே, காலி புத்தடலிலே ஒரு முறை தமிழை தேசிய கதை பரவிவிட்டார்களாம். அதை வைத்துக்கொண்டு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்தினார்கள் என்று ஏன் நடத்தினார்கள், யார் நடத்தினார்கள் என்று கூட அங்குள்ள எல்லாருக்கும் தெரியாது. ஏதோ கஞ்சி வார்த்து கொடுத்தாலும் குடித்துட்டு போனார்கள். அதை படம் பிடித்து போட்டு நம்மவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதோ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் நாங்கள் காலி புத்தடலை நடத்திவிட்டோம், தமிழ் தேசிய கீதம் பாடிவிட்டோம். தமிழில் தேசிய கீதம் 48 பாடப்பட்டு 2015 வருடம் தான் அதிகாரமாக பாடப்பட்டது. அது பாடப்பட்டது காரணம் மனோ கணேசன். நான் தேசிய ஒருபாடு அமைச்சராக இருந்து அமைச்சரவையில் பேசி வாதம் செய்து அதை முதல் 2 பிப்ரவரி மாதம் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு 2016 வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலி பாட வைத்தது நான். அதெல்லாம் மறந்து விட்டார்கள். அது பிறகு பாட வைத்த பிறகு அதை எடுத்துக்கொண்டு மங்கள சபை வரும்போது எல்லோருமே சென்று ஐநா வரை பேசி தமிழர்களுக்கு பெரிய உரிமை வழங்கிவிட்டு காட்டினார்கள். அது பெரிய உரிமை அல்ல, அது ஏற்கனவே செய்யப்பட வேண்டியது, செய்யப்படவில்லை, அவ்வளவுதான். ஆனால் ஏன் சொல்கிறேன், இதே கூட பெரிய விஷயமாக காட்டினார்கள். ஒன்றுமே இல்லையே. இல்லை, இன்று நீங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் மலையத்து மக்களுக்காகவும் அல்லது வடகிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுக்காகவும் நீங்கள் பல போராட்டங்களிலும் கலந்து போராடுவதை கண்கூடாக கண்டிருக்கின்றோம். இல்லை என்று கூறிவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த கட்டத்திலே நீங்கள் முஸ்லீம் தரப்புடனும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடனும் சில ரகசிய ஒப்பந்தங்களை செய்ததாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றது. என்றால் நீங்கள் அவருடைய செயற்பாடுகளுக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பொழுது அது இந்த தீவிரவாதிகள், அதாவது முஸ்லீம் தீவிரவாதிகள் இங்கு சஹரான் போன்றவர்களுடன் இந்த மென்போக்கு முஸ்லீம்கள் தொடர்பில்லை என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வைத்திருந்தீர்கள். அதை அவ்வாறு இல்லை இல்லை, அப்படி அல்ல. எனக்கு இவருடன் தனிப்பட்ட ரகசிய உடன்பாடு இவருடன் கிடையாது. முஸ்லீம் தரப்பிடம் கிடையாது, தமிழ் தரப்பிடம் கிடையாது, சிங்கள தரப்பிடம் கிடையாது. அப்படி அவசியம் இல்லை. நான் ரகசிய அரசியல் செய்யவில்லை, பகிரங்கமாக தான் செய்கின்றேன். எனக்கு ஒழிப்பதுக்கு எதுவும் கிடையாது. இல்லை, ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எனது நண்பர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அதேபோல் ரிஷா பதூதீன் எனது நண்பர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர். ஆக அவர்கள் ஜனநாயக அரசு செய்கின்ற காரணத்தினால அவருடன் ஜனநாயக கட்சியின் முறையை தொடர்பாடு எனக்கு இருக்கின்றது. அதை விட நாங்கள் எல்லாம் சேர்த்து தான் இப்பொழுது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கின்றோம். சஜி பிரேமதாசோடு இருக்கின்றோம். எங்கள் கட்சி தான் பெரிய கட்சி. 6 எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் 5 எம்பிக்கள், அகில இலங்கை மக்களுக்கான 4 எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் பலர் இல்லை, ஆனால் தெரிவு செய்யப்பட்டது. அப்படித்தான். ஆகவே நாங்கள் செயல்படுகிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இல்லை. சஹரான் என்ற பயங்கரவாதியை முஸ்லீம் மக்கள் பெருந்தில் மக்களுடன் சேர்ப்பது பிழையானது. முஸ்லீம் மக்கள் அவர்கள் அந்த சஹரான் என்ற பயங்கரவாதத்தை புறந்தள்ளிவிட்டார்கள். அது முஸ்லீம் மக்களின் எழுச்சி அல்ல. முஸ்லீம் மக்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக எழுச்சி பெற வேண்டிய நியாயப்பாடு நிறைய இருந்தது, இன்னும் இருக்கின்றது. சிங்கள பெருந்தேசியவாதம் தமிழர்களை மட்டுமல்ல முஸ்லீம்களையும் படு மோசமான முறையிலே ஒடுக்குகின்றது. அதுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராட வேண்டிய கடப்பாடு முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது. ஆங்காங்கே போராடி கொண்டு தான் இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் சஹரான் பயங்கரவாதம் என்பது முஸ்லீம் மக்களின் அடையாளம் அல்ல, முஸ்லீம் மக்கள் எழுச்சி அல்ல. அந்தளவுக்கு பெரும் கொடுங்கோலனாக மாறி இந்த தேவாலயங்கள் எல்லாம் குண்டு வைத்து தகர்த்து இப்படியான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு முஸ்லீம்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த தேவாலய குண்டு வைப்பு கூட அதை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது திட்டமிட்ட முறையில் அரசியல் ரீதியாக மீண்டும் ஆட்சி கைப்பற்றுவதற்காக சில அரசியல்வாதிகள், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் செய்த காரியமாக தான் இப்பொழுது புலப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது முஸ்லீம்களின் எழுச்சியை வெளிப்படுத்தவில்லை. தென்னிலங்கை அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகளின் அரசியல் செல்வாக்கு மேல பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நபர்களாகத்தான் சாரானை பார்க்கின்றோம் நாங்கள். அது மட்டும் பாருங்கள், அவர்கள் அது குண்டு வைப்பு எங்கே கொண்டு வைத்தார்கள் பாருங்கள்.
பௌத்த விகாரங்களிலா, இந்து கோயில்களிலா, கிறிஸ்தவ அல்லது இஸ்லாமிய பள்ளிவாசல்களிலா? இல்லையே. கிறிஸ்தவ தேவாலயங்களிலே, அதுவும் எனது தொகுதி கொழும்பிலே கொச்சிக்கடையிலே வைத்தார்கள். அந்த வைத்த பொழுது தமிழ் ஆராதனை நடைபெற்ற வேலையிலே இருந்து போனவர்கள் தமிழர்கள். மட்டக்களப்பிலே கொண்டு வைத்தார்கள். எங்கே? அங்கு தமிழர்கள். அது கொழும்புக்கு வடக்கு நீர்களும் பகுதியில் இன்னொரு ஒரு தேவாலயம் கொண்டு வைத்தார்கள். அங்கேயும் இருந்து போன பாதி பேர் தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் தான். தமிழர்களாக இருந்து சிங்களர்களாக மாறியவர்கள் இருக்கிறார்கள், தமிழர்களாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கு தமிழர்கள். ஆகவே இந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்கள் மிக பெரும்பாலான தமிழர்கள். அந்த உண்மை வெளிவரவே இல்லை, கடைசி வரை வெளிவரவே இல்லை. இது கோத்தபாய ராஜபக்சவினால் திட்டமிட்டு செயல்பட்டதாக ஒரு தரப்பு. ஆமாம், அப்படி கதை இருக்கின்றது. நான் அதை பேசுறதுக்கு முன்னாலே பலிகடான மக்களை பாருங்கள். கொழும்பு கொச்சி கொட்டாஞ்சேனையிலே, மட்டக்களப்பிலே, அப்புறம் அந்த கொழும்பு வடக்கே இருக்கக்கூடிய அந்த நீர்கல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு தேவாலயத்திலே இருந்து போன்றவர்களே 75% தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் கத்தோலிக்கர்கள் தான். அது வந்துவிடக்கூடாது. இப்போ உண்மையிலேயே அவர்களுக்கு சிங்களவர்கள் மீது ஆத்திரம் இருந்திருக்குமானால், ஞானசார தேரர் போன்ற தேரர்கள் மீது ஆத்திரம் இருந்திருக்குமானால், விகாரங்களிடம் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, வைக்கக்கூடாது. நான் வன்முறையை எதிர்ப்பவன், வன்முறை பிழை. நான் பயங்கரவாதத்தை ஒரு முற்றுமுழுத நிராகரிப்பவன். அரசு பயங்கரவாதம் சரி, அரசு இல்லா பயங்கரவாதம் சரி, எனக்கு உடன்பாடானது அல்ல. ஆனால் ஒரு வாதத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அப்படி செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை. அதுவும் இந்த கட்டாஞ்சேனை என தொகுதியிலே அந்த கொச்சிக்கடை தேவாலயத்திலே, புனித அந்தோனிய தேவாலயத்திலே தமிழ் ஆராதனை இருக்கின்றது, சிங்கள ஆராதனை இருக்கின்றது. அதில் தமிழ் ஆராதனை நேரத்தில் தான் கொண்டு வைக்கிறார்கள். அப்போ சாகப்போர் தமிழர்கள் தெரிந்து கூட செய்திருக்கின்றார்கள். இருந்து போன பலர், அங்கேயுமான பலர் எனது வாக்காளர்கள், ஆதரவாளர்கள் இன்னும் வடுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட சதி. இது சாரான் பயங்கரவாதம் என்பதற்கப்பால் இன்னும் ஒரு பாரிய விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு பெரும்பான்மையினால் ஜனாதிபதி ஆட்சிக்கு கோட்டபாய வருவதற்கு அல்லது மஹிந்த குடும்பம் வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக. நிச்சயமாக அதில் கடுமை பயன்படுத்தினார்களே. இப்பொழுது அந்த ஆய்வு, அந்த விசாரணை முடிவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது எந்த புதிய ஆட்சியோ புரட்சிகர ஆட்சி வரும் பொழுது அந்த புரட்சிகர அரசாங்கம் நிச்சயமாக அந்த குண்டுவெடிப்பு பின்னால் இருக்கக்கூடிய சதியை, அரசியல் சதியை நிச்சயமாக வெளிச்சத்து கொண்டு வரும் நம்பிக்கை இருக்கிறீங்க. அப்போது இருந்த நல்லாட்சி அரசாங்கம் தான் அதை செய்தது என்று உங்கள் மீது அந்த குற்றம். நல்லாட்சி அரசாங்கம் செய்யவில்லையே. நல்லாட்சி அரசாங்கம் இல்லை, நல்லாட்சி அரசாங்கம் செய்த குற்றச்சாட்டு இல்லை, தவறாக சொல்கிறீர்கள். அப்படி அல்ல. நல்லாட்சி அரசாங்கம் தலைவர்களாக இருந்த ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்கள் எல்லாம் அது சம்பந்தமாக அக்கறை காட்டவில்லை. முன்கூட்டிய தகவல் வந்தும் கூட அது சரியாக பயன்படுத்தவில்லை. போலீஸ் கடமை தவறிவிட்டது, இராணுவம் கவலை தடுவிவிட்டது. நாட்டின் போலீஸ் இராணுவத்தின் தலைமை தளபதி, முப்படை தளபதி என்ற பதவித்தான் ஜனாதிபதி இருக்கின்றது, மைத்திரிபால சிறிசேனக்கு இருக்கின்றது. ஆகவே அவர் அதை கவனத்தில் எடுக்க தவறிவிட்டார் என்று தான் குற்றச்சாட்டை தவிர செய்தது நல்லாட்சி அரசாங்கக்காரர்கள் அல்ல என்று எனக்கு தெரியும். அதனாலே இது நல்லாட்சி அரசாங்கம் பறிபோனது, எங்கள் ஆட்சி பறிபோனது. அப்போ நாங்களே செய்ய வேண்டும், அதை சங்கம் செய்ய வேண்டிய காரணம் இல்லை. ஆனால் அந்த தனது கடமையில் இருந்து மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள் தவறினார்கள் என்பதற்கு நான் உடன்படுகிறேன். அப்படித்தான் நடந்திருக்கிறேன். துட்ட கைமுனு என்று அவர் அனுராபுரத்திலே தன்னை குறிப்பிட்டிருந்தார். யார்? அது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள். இப்போ அவர் துட்டகைமுன் என்றால் அந்த செயற்பாடுகளை செயற்படுத்துகிறவன், அல்லது முள்ளிவாய்க்காலிலே நடந்த பிரச்சனைகள் அல்லது தனக்கு எதிராக விடுதலை புலிகள் தாக்குதல் எடுத்தார்கள், நான் அடியோடு அவர்களை அழித்து விட்டேன் என்கிற ஒரு மமதையில் தான் அவருடைய இதுகள் எல்லாம் நடைபெற்றது. ஆகவே இப்போ உங்களுடைய நிலைப்பாட்டு பிரிவில் நீங்கள் ஒரு தமிழ் மக்கள் தரப்பிற்காக குரல் கொடுக்கின்ற என்ற வகையிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது குற்றம் கூறி இவர்கள் ஆட்சி அமைகிறார்கள். பின்னர் அந்த அறகலை போராட்டம் வருகிறது. அதன் பின்னர் அங்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் பற்ற வைக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் இந்த வன்கொடுமை நடந்த பிற்பாடும் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இவர்களை தனது வசம் வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த ஆட்சியை கொண்டு செல்வது ஒரு தவறான பாதை அல்லவா? இல்லை, அது சரிதான். அது நீங்கள் சொல்வது சரி, பிரச்சனை இல்லை. ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், எங்களது புரட்சிகர ஆட்சி அரசாங்கம் வர வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் தனிநபர்களை ரணில் விக்ரமசிங்கே வீழ்த்திவிட்டு அந்த இடத்திலே சஜி பிரேமதாசவை அமர செய்வதோ, அனுரகுமார் ஜனநாயகை அமர செய்வதோ மாத்திரம் மாற்றத்தை கொண்டு வந்து விடாது. கொள்கை மாற வேண்டும், சிஸ்டம் மாற வேண்டும், அமைப்பு மாற வேண்டும். அது மாற்றத்துக்குள்ளே 1948ஆம் வருடத்திலிருந்து 70 வருடங்களாக இந்த நாடு சிங்கள மௌத்தமய நாடு, மௌத்தமயமாக்கல் என்ற அந்த விஷயம் மாற்றப்பட்டு இந்த நாடு பல இன, பல மொழி, பல மத நாடு கொண்ட பன்மைத்துவ நாடாக மாற்றம் பெற வேண்டும். அதுதான் உண்மையான சிஸ்டம் சேஞ்ச், அமைப்பு மாற்றம். அதுதான் நான் விரும்புகிறேன். ஆகவே தனிநபர்களை ரணில் நாக்காளியை சைத்திய அமர செய்வது
அல்லது அனுர்குமாரசானுக்கு அமர செய்வது அல்லது மீண்டும் ராஜபக்சே அமர செய்வது என்பது மாற்றத்தை கொண்டு வராது. அது தெளிவாக இருக்கின்றது, அந்த தெளிவு எனக்கு இருக்கின்றது. இன்று நீங்கள் பார்க்கும் பொழுது இன்று மலையகத்தை பொறுத்தவரையிலே பல குறைபாடுகள் இருப்பதாக தொடர்ந்தும், அதாவது அவர்கள் போரினால் பாதிக்கப்பட்டது என்று கூறுகின்ற பொழுது மலையக மக்கள் கூடுதலாக வடபகுதிகளிலே குறிப்பாக கிளிநொச்சி வட்டக்கச்சி போன்ற பகுதியிலே அவர்கள் போராட்ட களத்தில் இருந்தார்கள், போராட்டங்கள். ஆனால் அந்த பகுதியிலே காணி நிலங்கள் உரிமைகளோடு தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மலையக மக்களை பொறுத்தவரை தொடர்ந்தும் இவ்வாறான காணி நில பிரச்சனைகள், அவருக்கான வாழ்வாதார உரிமை போன்ற பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இதனை சீர் செய்வதற்கு உங்களுடைய காலம் இப்பொழுது 200 வருடங்களாக மலையக மக்கள் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1823 வந்து 2023 என்பது 200வது வருடம். 200வது வருடம் நினைவு கூறப்படுகின்றது. இப்பொழுது அந்த காலகட்டத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. சிறிமாசத்தில் ஒப்பந்தம் நிகழ்ந்து மலைய மக்களில் பெருந்தொகையான இந்தியாவுக்கு பலவந்தமாக நடுக்கடத்தப்பட்ட காரணத்தினாலே நாங்கள் பலவீனமடைந்திருக்கின்றோம். அந்த ஒப்பந்தம் இருந்திருக்காவிட்டால் இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் 25 பேரிலே 25 பேராவது மலையக எம்பி தமிழ் எம்பிகள் இருந்திருப்போம். மலையக தமிழ் எம்பிகள் 25 பேர், வடகிழக்கு தமிழ் எம்பிகள் 25 பேர் சேர்ந்தால் 50 தமிழ் எம்பிகள் இருந்திருப்போம். இருந்திருந்தால் எங்களது அரசியல் பலம், இலங்கையிலே தமிழர்களின் அரசியல் பலம் பிரமாதமாக இருந்திருக்கும், இதோட சிறப்பாக இருந்திருக்கும். அது இல்லாமல் ஆக்கியது அந்த சிறுவாசத்தில் ஒப்பந்தம் தான். இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் மலையக மக்கள் செய்த துரோகம் தான் காரணம். அது சொல்வதில் தயங்கப் போவதில்லை. அது ஒன்று. மற்றபடி மலையக மக்கள் எல்லோரும் தொழிலாளர்களும் அல்ல. அந்த அந்த எண்ணப்பாடு மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி அல்ல. மலையக தமிழர்கள் 15-16 லட்சம் வாழ்கிறார்கள். அதிலே 5 லட்சம் பேர் அளவிலே தான் இப்பொழுது தோட்டங்களிலே பதிவாளர்களாக இருக்கின்றார்கள். 1.5 லட்சம் பேர் தான் தோட்ட தொழிலாளர்களாகவே இருக்கின்றார்கள், பிரதேச தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்கள் பின்தங்கிய மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அவர்கள் வாழ்க்கை மேம்பாடு செய்வதற்கான காரியங்களை படிப்படை செய்து கொண்டு தான் இருக்கின்றனர். ஏற்கனவே வரிசையில் சொன்னேன், நம்ம செய்து கொண்டு தான் இருக்கின்றோம், செய்யாமல் இல்லை. ஆனால் 200 வருட அடிமை வாழ்வு என்பது ஒரு சில வருடங்களில் மாற்றிவிட முடியாது. ஆனால் படிப்படியாக அரசு வெளிப்படவை ஏற்படுத்தி நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம், செய்வோம் நிச்சயமாக. அதே வேளையிலே இப்போ இலங்கையிலே ஈழத்தமிழ் சமூக உடன்பிறப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முஸ்லீம் உடன்பிறப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மலையக தமிழ் உடன்பிறப்புகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் 3 தரப்பு ஒன்று சேர்ந்து சிங்கள சகோதரருடன் சேர்ந்து தான் முழு இலங்கையும் ஒரு பன்மைத்துவ நாடாக மாற்ற வேண்டும். அந்த காரியம் கஷ்டமான காரியம். அதை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். சரி, இப்பொழுது நீங்கள் பார்க்கும்பொழுது யாருடைய ஆட்சி காலம் ஒன்று ஏற்பட்டால் தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பது உங்களுடைய யார் என்று யாரை கேட்கிறீர்கள்? கட்சியை கேட்கிறீர்களா அல்லது கட்சி? எந்த கட்சி? ஜனாதிபதி தலைமையிலான எந்த கட்சி? உதாரணமாக இல்லை, இலங்கையிலே மிக சிறந்த ஒரு தேசிய தலைவர் எவரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இல்லை, தெரியவில்லை. இப்பொழுது சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம். ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது யாருக்கு ஒருவருக்கு வாக்களிக்கத்தான் இல்லை, வாக்களிக்க வேண்டும். சரி, நீங்கள் உங்கள் கேள்வி அது அல்லவே. எவர் ஆட்சி சிறப்பாக இருக்கும்னு கேட்கிறீர்கள். சிறப்பான ஆட்சி தருவதற்குரிய சிறந்த மனிதர் வறுமை கிடையாது. அப்படி இல்லை. இருப்பவர்களே இவராக தேர்வு செய்ய வேண்டியது கடமை தள்ளப்பட்டிருக்கின்றோம் நாங்கள். அதாவது மிக சிறந்தவர், தி பெஸ்ட் என்று இவருமே கிடையாது. அப்படி இல்லை. பெட்டர் ஒப்பீட்டளவிலே அவரவர் பரவாயில்லை, இவரோட அவர் பரவாயில்லை என்று தான் அரசு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். 11ஆம் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது ஒரு பிரச்சனையாக அமையும் என்று கூறுகிறார்கள். அதுபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதைத்தான் எதிர்க்கிறது. இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் எதிர்க்கிறது ஒன்றாக இருக்கிறது, பௌத்த பேரினவாதிகள் இருக்கிறது ஒன்றாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை இல்லை, பௌத்த பேரினவாதிகள் பதிவிழா திருத்தம் தமிழர்களுக்கு அதிகமாக கொடுத்து விட்டது, கூடிவிட்டது என்று எதிர்க்கிறார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவர்கள் பதிவிழா திருத்தத்தில் எதுவுமே கிடையாது, அது பூஜ்யமானது, ஒன்றுமே இல்லை, போதாது என்று எதிர்க்கிறார்கள். உங்களை பொறுத்தவரை? நான் என்னை பொறுத்தவரையிலே வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு எது என்பதை அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சியினர், அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிகள் தீர்மானிக்க வேண்டும். நான் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நான் எப்பொழுதுமே ஈழத்தமிழர்கள் நண்பர் என்ற முறையிலே, தமிழர்கள் நண்பர் என்ற முறையிலே இலங்கையில் வாழக்கூடிய வடக்கு, கிழக்கு, மேற்கு, மலையகம், தெற்கு என்ற எல்லா பகுதியில் வாழக்கூடிய தமிழர்கள் பற்றி நிரந்தரமாக குரல் கொடுத்து உரையாடும், பேசும் முதல் தமிழ் அரசியல்வாதி நான் தான் நன்றாக தெரியும். அந்த அடிப்படையிலே பதிவிழா திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டு அதை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனை இலங்கை அரசாங்கத்தை எவர் ஆட்சிக்கு வந்தாலும் கூட, ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், சஜித்தா இருக்கலாம், அனுரவா இருக்கலாம், நிபந்தனை விதித்து அதை முழுமையாக அமல்படுத்துங்கள். அது புதிய ஒரு சட்டம் அல்ல, இலங்கை இன்று அரசியல் இருக்கக்கூடிய சட்டம். அமல்படுத்தும் மூலமாக உங்களது நல்லெண்ணத்தை, ஏற்புடைமையை, கிரெடிபிலிட்டியை, லெஜிட்டிமேசியை காட்டுங்கள் என்று வடகிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் இலங்கை அரசாங்கத்தை பார்த்து, இலங்கையின் இணைய சிங்கள கட்சிகளை பார்த்து, அது ஜேவிபியாக இருக்கலாம், சஜித்தின் கட்சியாக இருக்கலாம், அல்லது ராஜபக்ச
ஏனென்றால் இது புதிய சட்டம் அல்லவே, ஏற்கனவே அரசியல் இருக்க சட்டம், அரசியல் சட்டத்தை அமல்படுத்தி ஆக வேண்டும். அதை சாக்கு போக்கு சொல்லி நடுவு விட்டு தேர்வு எதிர்க்கின்றார், பிக்கு எதிர்க்கின்றார் என்று காரணங்களை கூறி தவிர்ப்பதற்கு சிங்கள அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது.